ஆண்டில் எடுத்த பட்டியலின்படி ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் ஆகிய நிறுவனங்களின் உற்பத்தி மற்றும் அதன் கோரிக்கையின் விவரம். அதாவது அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்காங்க, எவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சு நீங்க கொடுத்திருக்காங்க. எக்ஸ் அச்சுல நிறுவனங்களோட பெயர்களும், முதல் ஒய் அச்சுல உற்பத்தியோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க, இரண்டாவது ஒய் அச்சுல டிமாண்டோட எண்ணிக்கையை கொடுத்திருக்காங்க. இதுல செவ்வகப்பட்டை உற்பத்தியை குறிக்கிறதாவும் நேர்கோட்டு வரைபடம் கோரிக்கையை குறிக்கிறதாவும் இருக்கு. வினா எண் 1, எத்தனை நிறுவனங்கள் தனது கோரிக்கையின் 2 மடங்கிற்கு மேல் உற்பத்தி செய்துள்ளன? நிறுவனம் ஏ பாருங்க, கோரிக்கை 600, உற்பத்தி 1000. 600ஓட 2 மடங்கு 1200. இதுக்கு மேல அவங்களோட உற்பத்தி இல்ல, கம்மியா இருக்கு. அப்ப நிறுவனம் ஏ கிடையாது. நிறுவனம் பி பாருங்க, அவங்களோட கோரிக்கை 1200, உற்பத்தி 2500. 1200க்கு 2 மடங்குனா 2400. 2400க்கு மேல அவங்க உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த நிறுவனத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். நிறுவனம் சி பாருங்க, நிறுவனம் டி பாருங்க, நிறுவனம் இ பாருங்க, நிறுவனம் எஃப் பாருங்க. 600ஓட 2 மடங்கு 1200. அப்போ கோரிக்கையோட 2 மடங்கை விட உற்பத்தி இங்க அதிகமாயிருக்கு. அப்ப இரு நிறுவனங்கள் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2, அனைத்து நிறுவனங்களின் உற்பத்தி மற்றும் கோரிக்கைக்கு இடையிலான மொத்த வித்தியாசம் என்ன? இங்க உற்பத்திக்கும் கோரிக்கைக்கும் இடையான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு கூட்டணும். நிறுவனம் ஏ பாருங்க, உற்பத்தி 1000, கோரிக்கை 600, 2 கழிச்சுட்டா 400. நிறுவனம் பி, உற்பத்தி 2500, கோரிக்கை 1200, கழிச்சுட்டா 1300. நிறுவனம் சி, அப்ப இந்த மொத்த வித்தியாசத்தையும் நம்ம கூட்டணும். கூட்டணும்னா 400 கூட்டல் 1300 கூட்டல் 0 கூட்டல் 100 கூட்டல் 1200 கூட்டல் 1400. இதெல்லாத்தையும் கூட்டிட்டோம்னா 4400. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.